இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 மில்லி 300 மில்லிலேயே இருக்கும். இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 மில்லி 250 மில்லி தான் இருக்கும். 240 மில்லி தான் இருக்கு. 1/4 கிராமுக்கும் கம்மியா ஒரு கோல்டு செயின். பின்னாடி வந்து இப்படி இழுத்து விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து காதுல இந்த மாதிரி நிக்கும், கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கும். பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட 2 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் வெயிட் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஜிமிக்கிஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 3 பவுன் 4 பவுன் கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு பீஸ் வந்து நம்ம 2 பவுனுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். இது பாருங்க ஒரு 1/2 கிராம் தான் இருக்கும். பேண்ட் பிரேஸ்லெட். ஆமா 2.5 கிராம்ல உங்களுக்கு இது கிடைக்கும். 300 மில்லி 200 மில்லி 250 மில்லி அவ்வளவுதான் இருக்கும். 3 லேயர் நெக்லஸ். ஃபேவரட் ஹாரம், எல்லா கஸ்டமரோட ஃபேவரட் ஹாரம். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வெயிட். இப்போ ஒரு வெட்டிங் செட் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா 2 பவுன்லயே உங்களுக்கு எடுக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் தான். அதிகமா மூவ் ஆகக்கூடிய நெக்லஸ்ல இந்த நெக்லஸ் ஒண்ணு. ஹலோ ஆல் வெல்கம் டு ட்ராவல் மிஷன். சோ வீடியோட நாடு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நென்ட்ரி கடை சிஸ்டர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அவங்களோட புது பிரான்ச் நவரத்னா ஜுவல்லரிஸோட புது பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அங்க தான் வந்திருக்கோம். மெயினா இவங்கள பத்தி சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம், நீங்க பாத்துருப்பீங்க. அதாவது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா இருக்கும். பட் ஆனா எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்னையில இந்த பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க. மேட்டுப்பாளையத்துல நம்ம மெயின் பிரான்ச் இருக்கு கரெக்ட்டா? இப்போ சென்னையில இந்த பிரான்ச் எந்த இடத்துல லொகேட் இருக்குங்க? அண்ணா நகர். அண்ணா நகர் பெஸ்ட் திருமங்கலம் பஸ் ஸ்டாப். திருமங்கலம் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல. உண்மையாவே சொல்றாங்க, ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட 3 months இருக்கும் கரெக்ட்டா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை மட்டும் பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம காட்ட போறோம். வீடியோல ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நீ கேட்ட மாதிரி 1/4 கிராம்ல இருந்து 1/2 கிராம்ல இருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க. எல்லாமே பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோல போலாம். பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிங்ஸ்ல மினிமம் வெயிட், அதாவது ரொம்பவே கம்மி இருக்கிற வெயிட் ரிங்ஸ் தான் நான் இப்ப காட்ட போறேன். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 மில்லி 300 மில்லிலேயே இருக்கும். எல்லாமே வந்து பெரிய சைஸ் தான், சின்னதெல்லாம் கிடையாது. இது பாருங்க 400 மில்லி 450 மில்லி தான் இருக்கு. இது எல்லாமே நீங்க ரெகுலர் வியர் பண்ற மாதிரியான ரிங்ஸ். இதெல்லாம் இப்ப இவ்ளோ பீசஸ் இருக்கு. ஆனா சீக்கிரமா உங்களுக்கு வந்து இந்த பீசஸ் வந்து தீந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆமா, நீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆர்டர் கொடுக்குற மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம இப்ப பாக்குறீங்க இந்த அளவுக்கு நம்ம ரிங்ஸ் வச்சிருக்கோம். ஆனா நீங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஒரு மாசம் போகுது 2 மாசம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு இந்த ரிங்ஸ் இல்லங்கிற பட்சத்துல நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வந்துருங்க. வந்தோடனே நீங்க வீடியோல பார்த்த பீசஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்தா எவ்வளவு நாள்ல கிடைக்குங்க? 1 வீக்ல கிடைக்கும். 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள நமக்கு இந்த ஆர்டர் கஸ்டமைஸ் ஆர்டர் தான். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஒரு சிம்பிள் போட்டு நேம் போட்டு வேணும் அப்படினா நம்ம செஞ்சு கொடுப்போம். நீங்க வீடியோல பாக்குற எந்த பீஸ் இல்லனாலும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம். இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து ரொம்ப அதிசயமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுல இந்த அளவுக்கு லைட் வெயிட்ல ஐட்டம்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 250 மில்லி 300 மில்லியில ரெகுலரா நம்ம வேர் பண்ற மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் அதெல்லாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதில் வச்சிருக்கேன். எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் கரெக்ட்டா? எல்லாமே லைட் வெயிட் தான். அது லைட் வெயிட்லயும் லைட் வெயிட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ். இப்போ பாருங்க இந்த செயின் பாருங்க. இது பார்த்தா எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். இல்ல இது தனித்தனியா ஒவ்வொரு செயின். ஆமா 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 இது வந்து தனியா ஒரு செயின். இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 மில்லி 250 மில்லி தான் இருக்கும். என்னங்க சொல்றீங்க? அவ்வளவுதானா? அவ்வளவே தான். வெயிட் போட்டு பார்த்தறலாமா? வெயிட் பார்த்தறலாங்களா? இங்க பாருங்க. என்னங்க 240 மில்லி தான் இருக்கு. 1/4 கிராமுக்கும் கம்மியா ஒரு கோல்டு செயின். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு செயின் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒரு 2500 ரூபாய் 2600 ரூபாய் இருந்தாலே இன்னைக்கு இந்த செயின் நீங்க வாங்கி கழுத்துல போட்டுக்கலாம். ஒரு கோல்டு செயின் கரெக்ட்டுங்களா? சூப்பர் சூப்பர்ங்க. கோல்டு செயின்னா 1 பவுண்ட்ல தான் வாங்கணும் 2 பவுண்ட்ல தான் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க 10 பவுண்ட் செயின் கழுத்துல போட்டிருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு செயின் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வாங்குனீங்க கேட்பாங்க. எப்படி இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்குன்னு கேட்பாங்க. கரெக்ட்டா வியர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹேண்ட்லிங் மட்டும் இந்த செயின்ல வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். 18 கேரட்டோட ஒரு செயின் இது. அதனால நல்ல ஸ்ட்ராங் இருக்கும். இழுப்படாம மட்டும் பாத்துக்கிட்டா போதும். மத்தபடி இதுல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வரவே வராது. ஆமா. வேற என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மாதிரி? இது வந்து 250 மில்லி நான் சொல்லிட்டேன் இல்லீங்களா? இதுலயே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டுங்க, அது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த செயின் பாருங்க. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 750 மில்லி தான் இருக்கு. 750 மில்லி? ஆமா, 1 கிராம் கூட கிடையாது. 750 மில்லி தான் இருக்கு. அதுவும் வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க பாத்தீங்களா? 750 இல்ல 690 கூட தான் 690 தான் இருக்கு. ஆமா, 3/4 கிராமுக்கும் கம்மியா தான் இருக்கு. இப்ப நீங்க 1 கிராமுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இத்தனை செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, 1 கிராம்னா ஒரு செயின் தான் 1 கிராம் அப்படி கிடையாது. 1 கிராமுக்குள்ளேயே உங்களுக்கு இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது போக பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு நெக்லஸ் டைப்ல வருது. இது பார்த்தது பிளெயின் செயின் இல்ல. இந்த செயின் கூட எனக்கு ஒரு பெண்டன்ட் போட்டு வேணும்னு வெச்சுக்கோங்க. ஒரு டாலர் போட்டு எனக்கு ஒரு செயின் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த செயின் யூஸ் பண்ணலாம். ஒரு மதரோட சிம்பிள் போட்டுருக்க மாதிரி ஒரு பெண்டன்ட். அது பெண்டன்ட் வெஸ்ட் தான் நினைக்கிறேன். ஆமா, இது வந்து நான் இப்ப இது வீடியோக்காக இத நான் போட்டுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான டாலர்ஸ் இருக்கு. நான் அதுவும் சொல்றேன் நானு. இந்த குயின் அது மாதிரி. ஆமா, இப்ப பாருங்க இந்த செயின் வித் பெண்டன்ட்டோட சேர்த்து உங்களுக்கு வெயிட் பாருங்க எவ்வளவு. என்னங்க பெண்டன்ட்டோட சேர்ந்து அவ்வளவுதான் இருக்கும். 1/2 கிராம் தான் இருக்கும். 1/2 கிராமுக்கே உங்களுக்கு இந்த செயின் நீங்க வாங்கிக்க முடியும் டாலரோட சேர்த்து. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயின் நீங்க வாங்கணும் அப்படின்னா
இன்னைக்கு ரேட்டு படி அதிகபட்சமா போனாலும் ஒரு 4500 ரூபாய் 5000 ரூபாய்க்குள்ள நீங்க இந்த மாதிரி செயின் வாங்கிக்கலாம். இப்ப நிறைய பேர் இப்போ வந்து காலேஜ் கேர்ள்ஸா இருக்கட்டும் எல்லாரும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் விரும்புறாங்க. கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு என்னென்ன லைட் வெயிட்ல யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது பாருங்க, நான் பேட்ல வச்சு காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது பாருங்க, இந்த நெக்லஸ் பாருங்க, இது நம்ம ஷாப்ல வந்து அதிகமா மூவ் ஆகக்கூடிய நெக்லஸ்ல இந்த நெக்லஸ் ஒண்ணு 1 கிராம் தான் இருக்கும். இது 1 கிராம் தான் இருக்கும். ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். நீங்க ஃபங்க்ஷன் வேர் கூட இது பண்ண முடியும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து இது பாருங்க, இந்த செயினும் பாருங்க, இது வந்து உங்களுக்கு 1 கிராம் தான். இது 1 கிராம்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ்? இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதுவும் 1 கிராம்ல இருக்கக்கூடிய ஒரு செயின் தான். இதுலயே வந்து 1/2 கிராம்ல கூட இருக்கு. இந்த ஒரு செயின் பாத்தீங்க அப்படின்னா இது 1/2 கிராம் இருக்கும். இது பாருங்க, ஒரு 1/2 கிராம் தான் இருக்கும். இது 1/2 கிராம் தான். 1/2 கிராம் தான் இருக்கும். இதுல உங்களுக்கு இந்த டாலர்ஸ் மட்டும் வேற வேற கலர்ஸ் வந்து வேற வேற இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ஒரு நெக்லஸ் பாருங்க, இது வந்து ஒரு 1.5 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 கிராம் இருக்கு. ஆமா, இதுக்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி அழகா ஒரு எத்தனை சொல்றது, இது வந்து ஒரு 3/4 கிராம் தான் இருக்கும் இந்த பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் இருக்கிற மாதிரி மேட்சிங்கா உங்களுக்கு பிரேஸ்லெட் கிடைக்குது. சோ ரெண்டு ஒரே கலெக்ஷன் வரட்டுங்களா? ஆமா, ரெண்டும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது பாருங்க, இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. என்னங்க பிரேஸ்லெட்டுமே 3/4 கிராம் தான் இருக்கும். அப்ப இது ரெண்டு சேர்ந்து அழகா உங்களுக்கு மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரெகுலர் வேரும் பண்ணிக்கலாம். அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு வந்தது இல்ல. நம்ம யூஸ் பண்றதை வச்சுதான் இருக்கு. எந்த ஒரு கோல்டு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ற விதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தான். அடுத்து பார்க்கலாம். இதுலயே உங்களுக்கு இன்னும் 1 கிராம்ல பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது நான் காமிச்சிட்டேன். அடுத்து இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலெக்ஷன், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இதுல வந்து உங்களுக்கு அழகா ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டோன் போட்டுட்டு ஒரு டாலர் செயின் போடுறது வந்து எல்லாரோட விருப்பம். இதுல அந்த ஸ்டோனோட ஒரு டாலர் செயின் சின்னதா நீட்டா அழகா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வேற வேற கலர்ஸ் கிடைக்கும். இது இப்போ வந்து அது ஒயிட் அண்ட் பிங்க். இது பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர். ரொம்ப ஆமா, இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்கு கொஞ்சமா தான் வந்து ஆக்சுவலா வச்சிருக்கோம். இது போக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இது பாருங்க, ஓபன் பண்ணாமே உங்களுக்கு வந்து இன்னும் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா வீடியோட லெந்த்க்கோசரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும். வேற என்ன கலெக்ஷன்ஸ்ல இருக்குங்க? அடுத்து வந்து இந்த டாலர் கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்க இல்லீங்களா, டாலர்ல யூனிக்கா இருக்கும். 300 மில்லி 200 மில்லி 250 மில்லி அவ்வளவுதான் இருக்கும். இந்த டாலர்ஸ் எல்லாம் பாருங்க, நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு டாலர் எடுக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா 190 மில்லி தான் இருக்கு. ஏங்க அது ஒரே நிமிஷம் அந்த டாலர் கையில வச்சு காட்டுங்க. என்ன டாலர் ஆக்சுவலா அது? லவ்னு போட்டுருக்கு பாருங்க. ஆமா, நீங்க கிஃப்டிங் எல்லாம் அழகா இருக்கும். இந்த டாலர்ஸ் நீங்க சூப்பரா இருக்குங்க. கோல்ட் இது ஆக்சுவலா அங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வேற ஏதாச்சும் ஒன்னு எடுத்துவாங்க. இங்க பாருங்க, இது வந்து பிரெக்னன்ட் லேடி. எவ்வளவு யூனிக்கா அத கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஒரு பிரெக்னன்ட் லேடியோட ஒரு சிம்பல் வச்சு கொடுத்திருக்காங்க. ஆமா, அடுத்து வந்து மதர் அண்ட் டாட்டர். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா நீங்க எங்கயுமே பார்க்க முடியாது. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். கண்டிப்பா இது போட்டுனா கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. இது இப்படி பாக்குறதோட நம்ம வியர் பண்ணும்போது அது லுக் இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஸ்கின்ல நம்மளோட நெக்ல பாக்கும்போது இன்னுமே வந்து ரொம்ப யூனிக்கா தெரியும். ஸ்பெஷலா காட்டும் நம்மள. குயினோட சிம்பல் வச்ச மாதிரி இருக்கு, மதர் சிம்பல் வச்ச மாதிரி இருக்கு, பிரெக்னன்ட் வுமன். வாவ், இது ஒன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இது பாருங்க, செம்ம அழகா இருக்கும். ஆஹா, எப்படிங்க இதெல்லாம் செதுக்கி இருப்பீங்க? அதுதான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது சும்மா ஒரு கிராம் போட்டு காட்டுங்க. தெரியும் எப்படி இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட்ல தான் வரும்னு சொல்லிட்டு. 200 மில்லி தான். 200 மில்லில எவ்வளவு அழகான டீடைலிங் பாத்தீங்கன்னா அதுல. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா இந்த மாதிரி தான். அடுத்து இந்த மாதிரி ஒரு நெக்லஸ், இதுவும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான். இதுல வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுல. நெக்ல பாக்கும்போது ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதுக்குமே மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்டும் இருக்கு. இது வந்து அதோட பிரேஸ்லெட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் 1 கிராம் தான் இருக்கும். சூப்பர். அதே மாதிரி இந்த நெக்லஸும் 1 கிராம் தான் இருக்கும். அது 1 கிராம் தான். ஆமா, இது 1 கிராம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இந்தாங்க காமிச்சிருங்க உங்களுக்கும். என்ன லைவா வீடியோ கமெண்ட்ல வரும்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, நாங்க நிறைய பாத்துட்டோம். ஆமா, நம்ம எவ்வளவுதான் வந்து இது 1 கிராம் தான் இருக்குங்க 1/2 கிராம் தான் இருக்குங்கன்னு சொன்னாலும் கமெண்ட்ல வந்து உடனே சொல்லுவாங்க, இந்த 1 கிராம் 1/2 கிராம் எல்லாம் போட்டா கட் ஆயிடுங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கண்டிப்பா வரும். கோல்டன் போட்டாலே வந்து நீங்க எவ்வளவு நாள் போட முடியும்? போடும்போது அதை நம்ம கரெக்டா கேர் பண்ணிக்கலன்னா கரெக்டாக தான் செய்யும். கோல்டோட குவாலிட்டிங்கிறது அதுதான், நம்ம கேர் பண்ணிக்கிறத வச்சுதான் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேண்ட் பிரேஸ்லெட். ஆமா, ஜென்ஸ் லேடிஸ் 2 பேரும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் 2.5 கிராம்ல உங்களுக்கு இது கிடைக்கும். சைஸ் ப்ராப்ளம் இல்லாம நீங்க வந்து கிஃப்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங்ல உங்களுக்கு வந்து டாலர்ஸ் பார்க்க நல்லா பெரிய பெரிய டாலர்ஸா இருக்கும். ஆனா வெயிட் ரொம்ப கம்மி. 1 கிராம் 1.5 கிராம்ல தான். நான் பார்க்க ரொம்ப நல்லா ஒரு நிமிஷம் கையில வச்சு காட்டுங்க. இது பாருங்க, பாக்குறதுக்கு ஒரு 4 கிராம் 5 கிராம் இருக்கிற டாலர் மாதிரி இருக்கும். நல்ல ஃபினிஷிங்கோடயும் கொடுத்திருப்பாங்க. ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். என்னங்க அப்படியே தங்கத்திலே பாதி தான். ஆமா, பாதி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பெருசா இருக்க மாதிரி இருக்கு, நல்லா ஒரு வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செயின். இது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செயின். அழகா கரெக்டா கழுத்துல நிக்கும் உங்களுக்கு. இது வந்து இப்ப 18 இன்ச் இருக்கு. 16 இன்ச் அப்படின்னா நமக்கு கழுத்துல இந்த இடத்துல நிக்கிறது வந்து ரொம்ப அழகா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த செயின் நம்ம செஞ்சு தருவோம். அது நிறைய பீசஸ் இப்ப ஆர்டர் கொடுத்துருக்கோம். எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். 2 கிராம் தான் இருக்கு. 2 கிராம் தான் பாருங்க. சூப்பர்ங்க. அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா டர்க்கிஷ் கலெக்ஷன்ஸ்.
இப்போ எல்லாமே ட்ரெண்ட்ல இந்த கலெக்ஷன் தாங்க இருக்கு. அதுவுமே வந்து நம்ம நவரத்னால பாத்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்ல இருக்கு. சோ லைட் வெயிட்ல டர்க்கிஷ் கலெக்ஷன்ஸ். ஆமா ஆமா ஆமா. நெக்லஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் 6 கிராம்ல, நம்பவே முடியாத வெயிட். 6 கிராம்ல உங்களுக்கு வந்து டர்க்கிஷ்ல நெக்லஸ் வந்திருக்கு. பாக்கும்போது கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தெரியுதுங்க. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு, செம்ம அழகாவும் இருக்கும். நெக்ல பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். இதோட வெயிட் பாருங்க. நான் டேகோட வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலா டேக்ல வெயிட் இருக்கு, இருந்தாலும் டேகோட வெயிட் போட்டு காமிக்கிறேன். பாத்தீங்களா டேகோட போட்டனா அந்த 62 கட் ஆயிருச்சுனா 6 கிராம் கரெக்ட்டா? ஆமா கரெக்ட்டா. உங்களுக்கு வந்து 6 கிராம்லயே உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸ் கிடைக்கும். இன்னுமே லைட் வெயிட்ல நம்ம கொண்டு வரக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. டர்க்கிஷ்ல இப்போ வந்து ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. அதாவது வித் ஸ்டோன்ஸோட அந்த கலர்ஃபுல்லான அந்த கலெக்ஷன்ஸ். இந்த கலர் ஃபேட் ஆகாது கரெக்ட்டா? இல்ல கண்டிப்பா ஃபேட் ஆகாது. உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இப்போ வந்திருக்கிற கலெக்ஷன்ல இது கொஞ்சம் ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ். இது சேம் லைக் இது கரெக்ட்டா? ஆமா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு. அதுல பாருங்க இப்போ ஒரு பேங்கிள் கலெக்ஷன் வந்திருக்கு. டர்க்கிலேயே வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான பேங்கிள் இது. ஆமா ரெகுலர் வேர் பண்ணிக்க முடியும். பிரேஸ்லெட் மாதிரியே நீங்க போட்டுக்கலாம். கையில போடும்போது நல்ல கிராண்டான ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து 12 கிராம்ல உங்களுக்கு இந்த பீஸ் வந்திருக்கு. 12 கிராம்ல இந்த பீஸ் வருது கரெக்ட்டா? ஆமா. அது பாருங்க, டர்க்கிக்கு நீங்க வெட்டிங் கலெக்ஷன் எல்லாம் எடுக்கறீங்க அப்படினா இந்த மாதிரி வந்து பேங்கிள் நீங்க ட்ரை பண்ணலாம். என்னங்க இது இவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா வெயிட் பாருங்க, ரொம்ப கம்மியான வெயிட் தான். என்னங்க கையில இருக்கிறது தெரியல. ஆமா கையில போடும்போது தெரியாது. பாருங்க வெயிட் பாருங்க. 1 பவுன் 1.25 பவுனுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த ரெண்டு வரையில சேர்ந்து 18 கிராம் 2.25 பவுன். இந்த 4மே சேர்த்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு 37 கிராம் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் கலெக்ஷன்ஸ். ஆனா இந்த பீஸ் வந்து ஒரு பீஸே வந்து 2 பவுன் 3 பவுனுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு. இருக்கு. ஆனா இப்போ வந்து நம்ம லைட் வெயிட்ல இத கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட் வெயிட்டுக்கு மேட்ச் பண்ற மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்டட்ஸ். ஓகே. டர்க்கிஸ்லயே வந்து ஸ்டட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதுமே உங்களுக்கு 4 கிராம் 5 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் வெயிட் இருக்கு. ஒரு நிமிஷம், வேற இதுலயே ரொம்ப யூனிக்கா இருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டுங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கும். நீங்க ரெகுலர் வேர்க்கே கூட சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஸ்டட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் கரெக்ட்டா? அதை விட ரெகுலர் வேர்க்கு இந்த காஸ்டிங் ஸ்டட் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன நேம் சொன்னீங்க? காஸ்டிங் மோல்டிங் ஸ்டட்னு சொல்றேன் இல்லீங்களா? மோல்டிங் ஸ்டட். ஒரு நிமிஷம். ஓகே. இப்படி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டட் எல்லாம். இந்த மாதிரி ஸ்டட் சீக்கிரம் வந்து டேமேஜஸ் வராது. ஓகேங்க. அப்ப இது வந்து உங்களுக்கு 4 கிராம் 5 கிராம்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டட் எல்லாம் இருக்கு. ஆமா. ஓகே. இந்த ஒரு ஃப்ளவர் நெக்லஸ் பாருங்க, செம்ம அழகா சூப்பரா கொடுத்திருக்காங்க. 12 கிராமுக்கு இந்த பீஸ் இருக்குங்க. 12 கிராமுக்கு இந்த பீஸ் இருக்கு. ஜஸ்ட் 12 கிராம் தான் இருக்கு. அடுத்து இந்த நெக்லஸ் பாருங்க, இதுமே வந்து டர்க்கிஷ்ல வரக்கூடிய ஒரு நெக்லஸ் கலெக்ஷன். இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 12 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான். இது 12 கிராம் கலெக்ஷன். ஆமா. இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு 10 கிராமுக்கு வந்திருக்கு. 10 கிராம். இதெல்லாம் என்னன்னா நெக்கோட அப்படியே ஜாயிண்ட் ஆயி நிக்கும் கரெக்ட்டா? கரெக்ட். நெக்கோட உங்களுக்கு இருக்கிற மாதிரி. இதுலயே வந்து ரொம்ப லைட் வெயிட் அப்படினா இந்த கலெக்ஷன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 6 கிராம் 7 கிராம்க்குள்ளே உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்துரும். இது 7 கிராமா? நான் நம்ப மாட்டேங்க. ஒரு நிமிஷம், இது எவ்வளவு கிராண்டா இருக்கு. டேக்லயே போட்டுருக்காங்க பாருங்க. 7 கிராம் மீதா இருக்குல. டேக் வெயிட்டும் இருக்கும், நீங்க வெயிட் போட்டும் பாத்துக்கலாம். இன்னொன்னு, இந்த அளவுக்கு லைட் வெயிட்டா நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டுங்க? இருக்கும் கண்டிப்பா. இல்லங்க இந்த இவ்ளோ லைட் வெயிட் இதெல்லாம் பியூரிட்டி இருக்காது, கோல்டு வந்து சுத்தமா இருக்காது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா நம்மளோட சென்னை நவரத்னால பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு பியூரிட்டி மிஷினும் நம்ம வச்சிருக்கோம். மிஷினரியா இருக்கு. மிஷினும் செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க கொண்டு வர கலெக்ஷனா இருக்கட்டும், இப்போ நீங்க பழசெல்லாம் கொண்டு வருவீங்க, அது எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கு அப்படிங்கறதை நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வாங்குற நகையா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு பியூரிட்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இங்க இருக்க ஒவ்வொரு பீஸுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். அத தான் மெயினா சொல்றாங்க. நம்ம இவ்ளோ காசு கொடுத்து ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், நம்ம கொடுக்கிற பொருளுக்கு கரெக்ட்டான ஒரு பொருளை தான் நம்ம வாங்குறோமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிட்டு ஒரு நகை எடுத்தோம், அது குவாலிட்டி இல்லாம வாங்கிடக்கூடாதுங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை கிளியர் பண்ணி தரக்காக தான் நமக்கு வந்து இந்த பியூரிட்டி மிஷின் இங்க இருக்கு. செக் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம், பயம் இல்லாம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து 4 கிராம் 5 கிராம்ல தான் கிடைக்குங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா 2 கிராம் 2.5 கிராம்ல உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் கொண்டு வந்திருக்காங்க. 2.5 கிராம்ல இந்த பிரேஸ்லெட் கரெக்ட்டா? ஆமா. இது பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுத்திருப்பாங்க. இத வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு மாத்தி போட்டுக்கலாம். ஆமா, சைஸ் ப்ராப்ளம் இருக்காது. பாருங்க இதோட வெயிட் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. எல்லாமே 2 கிராம் தான். 2 கிராம்ல உங்களுக்கு இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வேற கலர் வேற பீஸ்ல பீஸுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் தான். என்னங்க இது தங்க எவ்வளவு இப்பதான் வந்திருக்கு. एक्चुअली நான் இப்படி வெச்சு காமிக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. எதுமே பேட்ல போட்டு காமிக்கிற அளவுக்கு டைம் இல்ல. அதனால நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம காமிச்சறணும் அப்படிங்கறதுக்காக காமிச்சிருக்கோம். அடுத்து த்ரெட்டட் இயரிங்ஸ். த்ரெட்டட் இயரிங்ஸ் இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நான் இந்த த்ரெட்டட் இயரிங்ஸ் பத்தி சொல்றேன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு காதுல ஜஸ்ட் இந்த ஹோல் இருக்கு இல்லீங்களா, இந்த ஹோல் இப்படி இருக்குன்னா நீங்க இப்படி போட்டுட்டு பின்னாடி வந்து இப்படி இழுத்து விட்டுக்கலாம்.
அப்புறம் உங்களுக்கு வந்து காதுல இந்த மாதிரி நிக்கும், கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கும். நிக்கிற மாதிரி. ஆமா ஆமா, திருகாணி போடணும் அப்படிங்கிற கவலை எல்லாம் இருக்காது. இன்னொரு டவுட் இருக்கும், இது இப்படி கழுண்ட வந்துருமே அப்படிங்கிற டவுட் இருக்கும், வராது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு வெயிட் இருக்கு. அதனால அப்படியே வந்து உங்களுக்கு ஹேங் ஆகி நின்னுக்கும். ரொம்பவே சூப்பரா ட்ரெண்டிங்கா இருக்கு. இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப வந்திருக்கு. இப்ப நான் வீடியோக்காக சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். பட் இதுல வந்து உங்களுக்கு வேற வேற வெரைட்டில 1 கிராம்ல இருந்து உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட த்ரெட்டட் இயரிங்ஸ் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆன்டிக் அண்ட் உங்களுக்கு கோல்டு ரெண்டு கலந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு நம்ம ஷாப்புக்கு. இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூபி எமரால்டு எல்லாம் கொடுத்து செம்ம அழகா பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து லைட் வெயிட்ல. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, நீட்டான ஒரு அழகான ஒரு பீஸ். ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஆமா, ஆன்டிக் கூட சேர்ந்து நார்மல் கோல்டும் கூட, அதாவது நார்மல் கோல்ட்லயே ஆன்டிக் மிக்ஸ் பண்ணி பிளாக் ஆன்டிக் மிக்ஸ் பண்ணி இந்த கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. டிஃபரெண்டான ஒரு பீஸ். அது இப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா நம்ம நவரத்னா ஜுவல்லரி வந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் தான். இங்க எல்லா கலெக்ஷன்ஸ் ஆமா, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டீடைலிங் எல்லாம் ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. அங்க ஒரு லட்சுமி, ஆமா லட்சுமி, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா நீட்டா கொடுத்திருப்பாங்க. மைன்யூட்டா இருக்கு. ஆமா, இதுவே வந்து இப்ப வந்து உங்களுக்கு 1.5 பவுண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பீஸ் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸ். இது பாருங்க எந்த அளவுக்கு பிராடா உங்களுக்கு இதுல லேயர்ஸே பாத்தீங்க அப்படின்னா 2 லேயர் 3 லேயர் அளவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா, அது டீடைலிங்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபுல்லா மேல வந்து உங்களுக்கு லட்சுமி கொடுத்திருக்காங்க, கீழே ஃபுல்லா உங்களுக்கு அந்த மயில் டிசைன். இங்கேயும் பாருங்க அந்த மயிலோட அந்த கீழே குட்டி ஹேங்கிங்கோட எவ்வளவு அழகா இருக்கு, எந்த அளவுக்கு பிராடா இருக்கு. ஆனா இதோட வெயிட் பாருங்க, நீங்க வந்து இப்போ கெஸ் பண்ணிருப்பீங்க இது எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படினா. லெஸ் வெயிட் தான் இருந்தாலும் வந்து நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஓகே, நாங்க பாருங்க இது வந்து ஒரு 3 பவுண்ட் 4 பவுண்ட் இல்லாம பண்ண முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம 2 பவுண்ட்ல நம்ம பண்ணி. என்னங்க சொல்றீங்க? 2 பவுண்ட். ஒரு நிமிஷம் அப்படியே கையில வைங்க பாருங்க, என் கையில வைங்க. இன்னும் வெயிட்டே இல்ல. ஆனா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பீஸ் தான். சீரியஸா சூப்பரா இருக்கு. ஆனா உங்களுக்கு பார்த்தா எவ்வளவு வெயிட்டா இருக்க மாதிரி தெரியும். பட் உண்மையாவே நீங்க கையில வந்து தொட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா இது வேற. கரெக்ட்டா? ஓகே, எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து Black ஆன்டிக்ல நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வேற கலர். ஆமா, ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து வீட்ல வந்து நார்மல் yellow கோல்ட், கோல்ட்னால yellowல தான் இருக்கும் இல்லையா? அப்ப எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் எல்லாமே பிடிச்சிருக்கு, பட் எனக்கு இந்த கலர் வேணாங்க, எனக்கு நார்மல் yellow கலர்ல வேணும் அப்படினா நம்ம செஞ்சு தருவோம். இல்ல இதே பீஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணனும்னா கஸ்டமைசேஷன் பண்ணி தருவோம். நீங்க என்ன மாதிரி ஐட்டம்ஸ், நீங்க ஒரு வெளி கடைகள்ல ஒரு 8 பவுண்ட் 10 பவுனுக்கு ஒரு பீஸ் பாக்குறீங்க, ஆனா கொஞ்சம் கேஷ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும், நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நம்ம கிட்ட. அது வந்து இப்போ நீங்க சொன்னீங்க அப்படினா நம்ம வந்து செஞ்சு தருவோம். வெயிட் வந்து கம்மி பண்ணி நம்ம செஞ்சு தருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டர்க்கிஸ்ல பாருங்க, இன்னொரு சின்னதா அழகா சூப்பரா ஒரு கலெக்ஷன். ஓகே, நெக்கோட இருக்கிற மாதிரி. இது பாருங்க உங்களுக்கு கொலுசு கலெக்ஷன். கொலுசுங்களா? ஆமா, கோல்டு கொலுசு. ஆக்சுவலி இது வந்து நம்ம பெரியவங்களுக்கு வச்சிருக்கோம், குழந்தைகளுக்குமே நம்ம கிட்ட கொலுசு கலெக்ஷன் இருக்கும். பெரியவங்களுக்கே வந்து பாருங்க வெயிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு, இது நல்ல ஃபேன்சியான ஒரு கொலுசு. இது பாருங்க வெயிட் எவ்வளவு இருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க தெரிஞ்சு போச்சுங்க. இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான கிராம்ல இருக்குன்னு சொல்லிட்டு 4 கிராம் நல்லா கொலுசு கிடைக்கும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து எல்லாமே வெயிட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்றோம். அந்த பாருங்க பாலக்கா வந்து நம்ம கிட்ட 4 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஆமா, பாலக்கா கலெக்ஷன் இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் தான் இது. ஆமா, இது நம்மளோட வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நவரத்னா ஜுவல்லரிக்கு தனியா சேனல் இருக்கு. அந்த சேனல்ல நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்போம். கடைக்குள்ள இன்னைக்கு என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து சும்மா சாதாரணமா நம்ம கலெக்ஷன் மட்டும் காட்ட மாட்டோம், வெயிட் போட்டு ரேட்டோட சொல்லிருப்போம். இன்னைக்கு வாங்குனீங்க அப்படின்னா இந்த ரேட் வருங்க அப்படிங்கிற ரேட்டோட கூட சொல்லிருப்போம். கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அப்ப இந்த பாலக்கா வந்து இதுல 4 கிராமோட பீஸ் நான் இதுல வைக்கல, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க அந்த வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாக்கலாம். இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட், நம்ம ஷாப்போட ஆல் டைம் ஃபேவரட் கலெக்ஷன். இதுல வச்சு பார்க்கலாம், ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன். இது என்னங்க இது? ஆக்சுவலா நெக்லஸ் தான். ஓகே, 3 லேயர் நெக்லஸ். இது ரொம்ப வருஷமா நம்ம இந்த பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இந்த கலெக்ஷன். சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன். 8 கிராம் இப்ப ஸ்டெட்டோட சேர்த்து வந்திருக்கு. 10 கிராம் சேர்த்து செட் அப்படியே கரெக்ட்டா 10 கிராம் 11 கிராம்க்கு ஸ்டெட் இதுல இருக்கு, தெரியும் நினைக்கிறேன். தெரியுங்க, மேல டாப்ல இந்த ஸ்டெட் இருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் வீடியோக்காக ஒரு பீஸ் மட்டுமே எடுத்து வச்சிருக்கேன். பாக்குறதுல எல்லாத்துலயுமே இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க. பட் ஆனா வீடியோக்காக வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் காட்ட முடியுமோ அந்த தங்கத்தை மட்டும் தங்கமா காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க ஜிமிக்கிஸ். ஜிமிக்கிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிமிக்கி. என்னங்க இது? ஆனா இதுமே லெஸ் வெயிட் தான். லெஸ் வெயிட் தான், லெஸ் வெயிட் மட்டும் தான். ஏன்னா இந்த மாதிரி ஜிமிக்கிஸ் வந்து எடுக்கணும் அப்படினா மினிமம் 3 பவுண்ட் 4 பவுண்ட் கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு பீஸ் வந்து நம்ம 2 பவுண்டுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். என்னங்க நீங்க வெட்டிங் எல்லாம் இருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து நவரத்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்லுங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இவ்வளவு பட்ஜெட்ல முடியும்னு நினைக்கிறதா நம்ம இவ்வளவு பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துறலாம். இப்போ நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செட் எடுக்கணும் அப்படினு வெச்சுக்கோங்க, நம்ம கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு அது கிடைக்கும். எடுத்துக்கலாம். கண்டிப்பா 3 लाख சேவ் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க கல்யாணத்துக்கு 10 பவுண்ட் தானே எடுக்கணும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. நாங்க எடுக்கணும் 10 பவுண்ட் எடுக்கணும் அப்படி நினைச்சிருப்பீங்க. ஆனா அதே வெட்டிங் செட்டை நம்ம வந்து 2 பவுண்டுக்கே வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. சோ அதெல்லாம் பார்க்க போறோம் நெக்ஸ்ட். அதையும் காமிச்சிருங்க. இப்போ அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் ஜிமிக்கிஸ். பாருங்க ஜிமிக்கில இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ஜிமிக்கிஸ் எல்லாம் ரொம்பவே வெரைட்டியானது இருக்கும். நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். சூப்பரா இருக்கும்.
இது எல்லாமே இப்போ நவரத்னா ஜுவல்லரியில அவைலபிள். உங்க வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப வீடியோல பார்த்த சேம் பீஸ் எப்பவுமே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும். ஆனா ஷாப்ல இல்லைனாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, நிறைய வீடியோஸ் நாங்க பண்றதுனால என்னன்னா வீடியோல நம்ம காட்டுற கலெக்ஷன்ஸ் நம்ம நேர்ல வரும்போது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். எப்படிதான் இந்த வீடியோல இவ்ளோ பீஸ் காமிச்சிருக்கோம், எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துக்காச்சும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புது புது கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போடுவோம். இதே கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்க மாட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பீஸ் பிடிச்சிருக்கலாம் இருக்கும், எப்போ பார்த்த அந்த வீடியோல அந்த பீஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க நவரத்னா வருவீங்க. ஆனா நம்ம இல்லன்னு சொல்ல மாட்டோங்க. அதுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் தரணும். அந்த பீஸ் நீங்க செஞ்சு கொடுக்க டைம் கொடுத்தா நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவோம். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டே காமிச்சிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு கொஞ்சம் வெயிட்டா இருந்தாதாங்க பிடிக்கும், லைட் வெயிட் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ற கஸ்டமர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த ஒரு ஹாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 பவுன் 8 பவுன் வர மாதிரியான ஒரு ஹாரம். நல்லா கெட்டியா சூப்பரா பண்ணிருக்காங்க. குந்தன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஆன்டிக்ல குந்தன் ஒர்க் பண்ணி இந்த ஹாரம் பண்ணிருக்காங்க. ஹெவியான ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஆமா 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 ஆமா. இது பாருங்க, அதே மாதிரி இன்னொரு கலெக்ஷன் செம்ம சூப்பரா இருக்கும். செம்ம அழகான ஒரு பீஸ் தான் இது. உண்மையா பயங்கரமா இருக்கு. ஆமா, இதுமே வந்து உங்களுக்கு 4 பவுன் சாரி 5 பவுன் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ். நல்லா கெட்டியா வேணும் அப்படிங்கறதுக்காக இது நம்ம பண்ணிருக்கோம். அதுலயே வந்து இது பாருங்க, இதுவுமே கெட்டியா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான். இதெல்லாம் உங்களுக்கு லைட் வெயிட்ல வேணாலும் கிடைக்கும். ஆனா கெட்டியா வேணும் ஆமா ஆமா, அவங்களுக்காக நம்ம பண்ணது. ஒரு 3 பவுன் இருக்கு இந்த கலெக்ஷன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஃபேவரட் ஹாரம், எல்லா கஸ்டமரோட ஃபேவரட் ஹாரம். இது இப்போ வந்து உங்களுக்கு 2 பவுன் 3 பவுன்ல இருந்தே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, முள்ள மட்டும் பாருங்க, முள்ள மட்டும் நம்ம கிட்ட ஹாரமும் இருக்கு, நெக்லஸும் இருக்கு. ஜஸ்ட் வந்து 2 பவுன்ல இருந்து முள்ள மட்டும் ஹாரம் நம்ம கிட்ட கிடைக்கும். லைட் வெயிட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு 8 கிராம் 9 கிராம்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வெயிட் கிடைக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பவுன் இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் கலெக்ஷன். இது பாருங்க, டர்க்கிஸ்ல ஒரு ஹாரம் வந்திருக்கு. இந்த ஹாரம் பாத்தீங்கன்னா ஒரு 3 பவுன் தான் இருக்கு. அழகா உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷனா இருக்கும். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, லேயர் ஹாரம். லேயர் ஹாரமும் நம்ம கிட்ட 6 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் வெயிட் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஒரு ஹாரம் பாருங்க 4 பவுன். வெட்டிங் கலெக்ஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு பாம்பே கலெக்ஷன் 12 கிராம் 1.5 பவுன்ல இருந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன் ஸ்டார்டிங் இருக்கு. 1.5 பவுன்ல இருந்து இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா 4 கிராம். ஆமா, 1/2 பவுன்ல இருந்து நமக்கு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா சோக்கர் கலெக்ஷன்ஸ். சோக்கர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 8 கிராம்ல இருந்து இருக்கு. இப்போ நீங்க பாத்துருக்க இந்த சோக்கர் வந்து ஜஸ்ட் 8 கிராம் இருக்கிற ஒரு சோக்கர் தான். இது பாருங்க, இது வந்து வெட்டிங்க்கு போடுற ஹாரம். உங்களுக்கு 3 பவுன் 3.5 பவுன்ல உங்களுக்கு இந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து லைட் வெயிட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வெயிட். இப்போ ஒரு வெட்டிங் செட் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா 2 பவுன்லயே உங்களுக்கு எடுக்கலாம். அதாவது ஹாரம், நெக்லஸ், பேங்கிள்ஸ், ஸ்டெட், ரிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 2 பவுனுக்குள்ள உங்களுக்கு ஒரு வெட்டிங் செட் எடுத்து முடிச்சிடலாம். இந்த பாருங்க, டர்க்கிஸ்ல வந்து நல்ல பெரிய டைப் ஒரு ஹாரம், 4 பவுன் 5 பவுன் இருக்கிற மாதிரி ஒரு ஹாரம். இது அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன்ஸ் நான் காட்டுறேன். இங்க பாருங்க, ஆக்சுவலா செட் பண்றது கிடையில்லாம வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லா ஆன்டிக் கலெக்ஷன். ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்க இருக்குது. எல்லாமே லைட் வெயிட்ல. இங்க பாருங்க, இந்த சாமியோட படம் எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, இது நல்ல அதோட மேட்சிங் ஹாரம். அதோட மேட்சிங்கான ஹாரம். ஓகே, சூப்பரா இருக்குது. இதுமே பாருங்க, இதெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்க கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுல பாருங்க, இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது ஃபுல்லா ஆன்டிக் தான். இப்போ வந்திருக்கு, ஜஸ்ட் நவ இப்போ எல்லாமே வந்திருக்கு. யூ டைப்ல இருக்கு. இன்னும் செட் கூட பண்ணல, ஆனா நம்ம வீடியோல டக்கன காமிச்சாங்க. இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேட்சிங்கா வர போகுது. மேட்சிங்கா உங்களுக்கு ஜிமிக்கீஸ் இருக்கு. செட் அப்படியே இருக்கு. எப்படி இப்போ ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இத பாக்குறோம் அப்படினா அதே மாதிரி ஆன்டிக்ல ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்டேட்ல நீங்க பாப்பீங்க. ஓகே, அடுத்து இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா பேங்கிள் கலெக்ஷன்ஸ். பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட 2 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் வெயிட் இருக்கும். 2 கிராம்ல இருந்து. ஆமா, 2 கிராம்ல இருந்து. ஆனா என்ன 2 கிராம் பேங்கிள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்பவே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம உள்ள வந்து பிளாஸ்டிக் போட்டு தருவோம். அப்ப வந்து கொஞ்சம் தைரியமா நீங்க போட்டுக்கலாம். இருந்தாலுமே வந்து நீங்க ரெகுலர் வேர் பண்ணனும், ஒரு கையில நீங்க போடுற மாதிரி இருக்கணும் அப்படினா ஒரு 4 கிராம்ல பேங்கிள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேங்கிள் வந்து ஜஸ்ட் 4 கிராம் இருக்கக்கூடிய பேங்கிள். 4 கிராம் இருக்கக்கூடிய. ஆமா, இது எல்லாமே ஒவ்வொரு 2 பேங்கிள் சேர்ந்து 8 கிராம் தான் இருக்கும். அடுத்து இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நம்ம ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கோம் இல்லீங்களா, அதுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரியான ஒரு பேங்கிள் கலெக்ஷன்ஸ். இது ஒரு வளையல் வந்து 8 கிராம் இருக்கு. ஆமா, ஒரு பவுன்ல 2 வளையல் வந்து 2 பவுனுக்கு நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படினா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் என்னங்க ஆக்சுவலா இதுல வந்து உங்களுக்கு ஒயிட் ரோடியம் கொடுத்திருக்காங்க. ரோடியமும் கோல்டோட சேர்ந்தது. அப்படியே கோல்டோட கணக்குலயே தான் வரும். உங்களுக்கு அந்த ஒயிட் இருக்கு, நாளைக்கு திரும்ப கொடுக்கும்போது லெஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. கோல்டோட சேம் அதே மாதிரி தான். இது இப்போ இந்த ஃபேன்சியா தெரியும், பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேன்சி லுக் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இதை கொடுக்குறோம். அடுத்து இதெல்லாம் பாருங்க,
இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். ரொம்பவே யூனிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்க வேர் பண்ணும்போது. சீரியஸா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்ன பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி டிஃபரண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் கரெக்ட்டா? ஆமா, இதெல்லாம் பேங்கிள்ல இதெல்லாம் நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் தான். சூப்பரா இருக்கு. இதோட தனித்தனி வெயிட் டீடைல்ஸ் எல்லாமே நவரத்னா ஜுவல்லரி சேனல்ல பாருங்க. ஏன்னா இன்னொன்னு நீங்க இதுல இப்படி பாக்குறதோட கையில வேர் பண்ணும்போது இதோட லுக் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். கண்டிப்பா வேற மாதிரி காமிச்சிருப்போம். இதுல பாருங்க, இதுமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து ரோஸ் கோல்டுங்களா? நடுவுல இருக்கு ரோஸ் கோல்ட்ல கிடையாது, கோல்டே தான். உங்களுக்கு வந்து அதுல வந்து இல்ல இதுல அந்த ரோஸ் கலர்ல ஒரு எனாமல் வச்சிருக்கீங்களா? அது சொன்னேன். எனாமல் மாதிரி வெச்சுக்கோங்க. நார்மலா உங்களுக்கு கலரிங் கொடுத்தா அது வந்து ரொம்ப அழகா தெரியும். அதே வந்து எனாமல் கொடுக்க கூடாது. எனாமல் வெயிட்ல லெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு லைட்டா அந்த ரோஸ் கோல்டோட ஃபினிஷிங் உங்களுக்கு இதல கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் கரெக்ட்டா. இது 1.5 பவுண்ட் 2 பவுண்ட் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸோட தனித்தனி வெயிட் டீடைல்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிங் கலெக்ஷன்ஸ். ரிங்ஸ் எல்லாம் வந்து 200 மில்லி 250 மில்லில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் இல்லங்க, பெரியவங்களுக்கு தான். பாருங்க இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிராம் தான் இருக்கு. 1 கிராம். ஆமா, ஜஸ்ட் 1 கிராம். அது பெரிய சைஸ் தான். எனக்கே வந்து பெரிய சைஸ் தான் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ரிங்ஸ், ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேரும் போட்டுக்கலாம். இதுவுமே வந்து ஜஸ்ட் 1 கிராம் தான் இருக்கும். ஜென்ஸுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்கு. டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து பெரிய பிராடா இருக்கும். ஆனா இந்த ரிங் வந்து உங்களுக்கு 3 கிராம் 4 கிராம்லயே உங்களுக்கு இருக்கும். ஓ, என்னங்க தூக்கி பாக்கும்போது வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, 3 கிராம் தான் இருக்கும் இந்த ரிங் பாக்குறது. அடுத்து பாருங்க இந்த ரிங் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஜென்ஸ்க்கு தான். ஆனா இந்த ரிங் பாக்குறதுக்கு 1 பவுண்ட் 1.5 பவுண்ட் மாதிரி இருக்கா. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மி தான். வாங்க வெயிட் போட்டு பார்க்கலாம். வெயிட் போட்டு பாத்துறலாம். வாங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க. இல்ல நம்ம முடியல இங்க பாருங்க. ஆனா பாக்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. சோ அதுதான் கலெக்ஷன்ஸ் மெயினா. இங்க பாருங்க. இதுவும் பாருங்க. இது வந்து பேபிஸ்க்குமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் இருக்கும். 1/2 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். 1/2 கிராம் 3/4 கிராம்க்கு உங்களுக்கு இந்த ரிங் எல்லாம் கிடைக்கும். ஃப்ரீடோட ஃபேனோட கொண்டாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிட்டு, ஏன்னா நீங்களே பாத்துருப்பீங்க எவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள அவங்களோட ஒரு ஆஃபீஸ் ரூம்ல வச்சு ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிச்சிருக்கோம். டீடைலா பாத்துருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குரீஸ் இருந்தாலும் சரி, இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் நம்பரா கொடுத்துருக்கேன், மேல டைட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச் உங்களோட பிரான்ச் டீடைல்ஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸா மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. சோ அந்த சேனல்ல நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா சிஸ்டர்? அத வீடியோ முடிச்சுக்கலாங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஃபண்டா வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் டாடா.